பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல கண்டிப்பா பண்ணவே கூடாத முக்கியமான 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங், நம்ம குழந்தையோட மார்க் ஷீட்டோட இன்னொரு குழந்தையோட மார்க் ஷீட்டை கம்பேர் பண்ணிடாதீங்க. இவன் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான், அவன் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கான், இந்த கம்பேரிஷன் வேண்டாங்க. பிகாஸ் இது நம்ம குழந்தைக்கு ஒரு டிப்ரெஸ்ட் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். எல்லா குழந்தையும் யூனிக் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை அப்படிங்கிறதுக்காக டீச்சர்கிட்ட போய் ஏன் நீங்கள் உங்களை சாப்பிட வைக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுறாதீங்க. பிகாஸ் ஒரு குழந்தைக்கு நம்மளால வீட்டில் ஊட்ட முடியல, எப்படி அவங்க 30 குழந்தைக்கு ஊட்டுவாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த விஷயத்தை பண்ணிடாதீங்க. தேர்ட் திங், நம்மளோட குழந்தைகளை எக்காந்து கொண்டும் எம்பாரஸ்டா ஃபீல் பண்ண வச்சு இன்னொரு பேரண்ட் முன்னாடி திட்டிரவோ இல்லை அடிச்சிரவோ கண்டிப்பா பண்ணிடாதீங்க. பிகாஸ் அவன் நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூலுக்கு போகணும், அதே கிளாஸ் பசங்களை ஃபேஸ் பண்ணணும், அவன் ரொம்ப அசேம்டா ஃபீல் பண்ணுவான். அதை பண்ணிடாதீங்க. ஃபோர்த் திங், நம்மளோட குழந்தைங்க என்ன பண்றாங்க வீட்டில் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா போய் அங்கே ஷேர் பண்ணி வைங்க. குறும் பண்ணிட்டு தாங்க இருக்கா, நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லி டீச்சர்ட்டாங்க ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுத்துறாதீங்க. ஏன்னா அங்கே அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் பேடா மாறிடும். ஃபிஃப்த் திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, ஸ்கூல்ல கண்டிப்பா டீச்சர் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பையன் மேல பண்ணினாலுமே அதுக்கு இமீடியட்டா வீட்டில் வந்து எந்த ஆக்ஷன் எடுத்துறாதீங்க. அவங்க கூட பேசுங்க, ஏன் இப்படி பண்ணன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. அவங்க கூட ஒரு கோ பேரண்டிங் பண்ணி இந்த சுச்சுவேஷன்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா எல்லா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்குமே ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத்தா மாறிடுங்க. தேங்க்யூ.